அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் யூஜி வ்ளாக்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் நீங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா சாப்பாட்டு அரிசி வச்சு தான் வெஜ் பிரியாணி செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்ட்டு பார்க்கலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 100 கிராம் போல் எண்ணெய் சேர்த்துக்கிட்டு அதுலேயே 2 டேபிள் ஸ்பூன் பார்த்திங்கன்னா நெய் சேர்த்துருக்கேன். ரெண்டுமே நல்லா ஹீட் ஆனதுமே அதில் 4 பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது எல்லாமே சேர்த்துக்கலாம். அது சேர்த்து வெடித்து வந்ததுமே ஒரு 4 வெங்காயத்தை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கினதுமே 2லேருந்து 2.5 ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு பச்சை ஸ்மெல் போகணும். பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இதில் 5லேருந்து 6 பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு ஏற்றாற் போல் சேர்த்துக்கலாம். ஸோ சைட்லேயே பார்த்திங்கன்னா பச்சை பட்டாணி நான் நைட்டே ஊற வச்சுருந்தேன். அதை பார்த்திங்கன்னா விசில் போட்டிருக்கேன். ஒரு 2 விசில் வந்ததுமே இறக்கிடலாம். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா பச்சை மிளகா சேர்த்துட்டு நல்லா வதங்கினதுமே ஒரு 1/4 கிலோ போல் தக்காளி சேர்த்துக்கலாம். அதை நல்லா வதக்கிட்டு பீன்ஸு, கேரட்டு, உருளைக்கிழங்கு இதை தான் நான் இன்றைக்கி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு என்ன வெஜிடபிள்ஸ் வேணுமோ அதை சேர்த்துக்கலாம். குக்கரில் வச்சுருந்தேன் இல்லையா பச்சை பட்டாணி, அது ஓரளவுக்கு வெந்துருச்சு. ஸோ அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி, ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துட்டு இதுக்கு காரத்துக்கு ஏற்றாற் போல் பார்த்திங்கன்னா மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நான் பார்த்திங்கன்னா ஒரு 1.5 ஸ்பூன் போல் நான் சேர்த்துக்கிறேன். ஏன்னா இது காரம் அதிகம். ஸோ அதனால் பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் நான் கலருக்காக கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த வெஜிடபிள்ஸ்க்கெல்லாம் தேவையான அளவு உப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் இல்லைன்னா 10 நிமிஷம் போல் மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு அடிக்கடி பார்த்திங்கன்னா நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். இல்லைன்னா கீழே அடி பிடிக்கிறோம். ஸோ அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. காய்கறி பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நான் காய்கறி இதெல்லாமே வெந்துடுச்சான்னு சொல்லிட்டு பார்க்குறேன். ஒரு ஓரளவுக்கு வெந்திருந்தால் போதும். இந்த ஸ்டேஜில் ஓப்பன் பண்ணிவிட்டு மறுபடியும் தண்ணி பார்த்திங்கன்னா அதிலே விட்டுருக்கும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா தண்ணி கொஞ்சமாக வற்ற விட்டுட்டு ஒரு லெமன் நான் இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை சேர்த்துக்கலாம். லெமனை பிழிஞ்சு விட்டுட்டு அதே கப்பில் பார்த்திங்கன்னா தயிர் எடுத்துக்கலாம். இது ஒரு 50 கிராமுக்கும் கம்மியாக தான் இருக்கும். ஸோ இதெல்லாமே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நான் பார்த்திங்கன்னா இதில் தான் அரிசி எடுத்திருக்கேன். இது 1க்கு 2 கப்பு போல் தண்ணி சேர்க்கணும். நான் பார்த்திங்கன்னா 2 எடுத்திருக்கேன். ஸோ அதனால் நான் 4 டம்ளர் போல் நான் இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது ஒரு டைம் பார்த்திங்கன்னா உப்பு டேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம இப்போ தண்ணி சேர்த்துருக்கிறதுனால உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் உப்பு கொஞ்சமாக சேர்த்துட்டு மூடி வச்சிடலாம். நல்லா கொதி வரணும். கொதி வந்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அரிசியை நான் அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே சாப்பாட்டு அரிசியை நான் ஊற வச்சுருந்தேன். ஸோ அந்த அரிசியை நான் இதில் இப்போது இந்த ஸ்டேஜில் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மிக்ஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா சாப்பாட்டு அரிசி அந்த அளவுக்கு சீக்கிரமாக உடையாது. ஆனால் ஒரு சில அரிசி நல்லா ஊறி இருந்தால் பார்த்திங்கன்னா சீக்கிரமாக உடையும். ஸோ அதனால் பார்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் மறுபடியும் ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு எல்லாமே பார்த்திங்கன்னா சைடில் எல்லாமே ஈவனாக இருக்கிற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா தம் போடுறதுக்கு கொஞ்சமாக மேலே கொத்தமல்லி, அதுக்கப்புறமா புதினா இது 2மே நான் சேர்த்துக்கிறேன். இது 2மே சேர்த்துட்டு மேலே பார்த்திங்கன்னா மூடி போட்டு அது மேலே ஒரு கனமான பாத்திரத்தில் தண்ணி போட்டு நான் வச்சு விட்டுறேன். வச்சுட்டு ஒரு 10லேருந்து 20 நிமிஷம் போல் நல்லா தம் போட்டுடலாம். தம் போட்டுட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது சாதம் பார்த்திங்கன்னா நடுவில் அரிசி எதுவுமே இல்லாமல் நல்லா வெந்து இருக்கணும். ஸோ அதுதான் தம்முக்கான ஸ்டேஜு. ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எப்போவுமே சரி சாதம் தம் போட்டு இறக்குனதுமே ஒரு டைம் கண்டிப்பாக மிக்ஸ் பண்ணணும். ஏன்னா உள்ளே இருக்கிற அரிசி நல்லா வெந்துடும். மேலே இருக்கிறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். 1, 2 அரிசி. அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூடவே பார்த்திங்கன்னா நான் ரைத்தா தான் செஞ்சுருந்தேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக வந்திருக்கும். பச்சரிசி அளவுக்கு இல்லைனாலும் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். உங்களுக்கு
அல்டிமேட்டாக இருக்கும். ஒரு டைம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.